பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன விலாக்னா, எங்கள் வீட்டில் ஆடி கிருத்திகை தான் இன்றைக்கி பரபரப்பாக எல்லாமே ஓடிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி ஆல்ரெடி காயெல்லாம் கட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹாய் மம்மி. ஹாய்மா. என்ன பண்ணுற? இன்னைக்கு ஆடி கிருத்திகைம்மா. ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகர்கிட்ட நமக்கு என்னென்ன தேவையோ வேண்டிக்கின்னு நம்ம பூஜை பண்ணாக்கா விரதம் இருந்து நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், நினச்சதெல்லாம் கிடைக்கும். அதனால நீ இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறியா சாமி கும்பிட்றதுக்கு? ஆமாம். ஓகே. பார்த்தீங்கன்னா எங்கள் மம்மி இப்போ காயெல்லாம் கட் பண்ணி நினச்சிருக்காங்க. நான் தான் போயிட்டு சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மி ஏன் இப்படி டல்லாக இருக்கிறாங்கன்னா, எங்கள் மம்மி இது பொட்டு காலி ஆயிடுச்சு, நான் போய் பொட்டு வாங்கிட்டு வரணுன்னா மம்மி பொட்டு இல்லாத டிஃப்ரெண்ட்டாக தெரியுற. அப்புறமா கோலெல்லாம் போட்டாச்சு. எங்கள் மம்மி ரொம்ப கம்மியாக வேப்பிலை எவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்குற, ஆனால் எவ்வளோ கம்மியாக வச்சுருக்குறாங்கன்னு தெரில எனக்கு ஏன்ட்டு. ஏம்மா பாருங்கள் இவ்வளோ இருக்குது. காஞ்சிட்டு போகிறதுக்கு நம்ம இப்படி வைக்கலாம் இல்லை மம்மி? சாப்பிட்றியா? ஆ, என்னால் வைக்க முடியல இப்போது. சாமிக்கிட்ட பூவெல்லாம் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பாட்டில் வந்து சங்குப்பூ வச்சுருக்கோம். ஸோ சாமிக்கு சங்குப்பூ பிச்சுன்னு போகலாம். அதுக்கப்புறமா துளசியோ பிடிச்சின்னு போகலான்னு வந்தேன். பாருங்கள் ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ அதான் பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இதெல்லாம் பூச்சி வந்த மாதிரி இருக்குது இதில். ஃபுல்லாக புறா ஜாஸ்தி பறந்துனே இருக்கு பாருங்கள். சங்குப்பூ டீ வச்சு குடிச்சிருந்தோன்னா இதெல்லாம் இருந்திருக்காது. இன்றைக்கி எதுவுமே பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். வீடு க்ளீன் பண்ணுறது டைம் கரெக்டாக இருந்ததா நான் நினைக்கிறேன். இந்த சங்குப்பூ போதும்னு நினைக்கிறேன். சாமிக்கு மிச்சது செடியிலே அழகாக இருக்கட்டும். அப்புறம் கொஞ்சம் வந்து துளசி எடுத்துக்கலாம் சாமிக்கு. துளசி ரெண்டு பச்சை மிளகா இருக்குது. பட் பச்சை மிளகாலாம் வேண்டாம் இப்போத்துக்கு. ஓகே, நம்மளுக்கு தேவையானது கிடச்சிடுச்சு. பாருங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். பட் இந்த சங்குப்பூ தான் நிற்போம். சங்குப்பூ துளசி இது சாமிக்கு வைக்கணும். சங்குப்பூ வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக தெரியுது கலர் சாமிக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஆன்ட்டி வந்திருக்குறாங்கோ. ஹாய் சொல்லுங்க ஆன்ட்டி. ஹாய் பா. அப்புறம் என் தங்கச்சி ஹாய். அவ இங்கிலீஷ் கடிச்ச அவ்வளோதான் ஹாய். ஏன் வந்தாங்கன்னா எங்கள் மம்மி பேஷண்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க, அதனால் பார்க்க வந்துருக்குறாங்க ஆண்டி. ஆனால் இன்னைக்கு ஆண்டி இன்னைக்கு கிருத்திகை டைமில் வந்துருக்கீங்க. நான்வெஜ் இருந்தால் சவுட் சவுட்டுன்னு சவுட்டி இருக்கலாம். இது டிசைட் பண்ணி தான் வந்தேன் நான். நான்வெஜ் இருக்க கூடாது, வெஜ்ஜா இருக்கணும். ஐயோ ஏன்னா மம்மி நல்லா இருந்தானா ஓடிடுவா. இன்னைக்கு ரம்யா அது சமையல் சாப்பிட்டு உசுரோட வீட்டுக்கு போறியான்னு பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? சரி. என்னதான்டி இதெல்லாம்? இந்த கோயில்ல இருந்து பிரசாதம் எடுத்துன்னு வந்தேன்டா.
பாபா கோயிலுக்கு போயிருந்தோமா. ம் சரி அப்படியே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு டாடி சொன்னார் இதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு. ஓகே, லட்டு, மைசூர் பாக்கு, இது பூந்தி. பூந்தி. எவ்வளோ மைசூர் பாக்கு? எங்கள் மம்மி ஸ்வீட்டே சாப்பிட முடியாது இப்போ. இது ரம்யா சாப்பிட்டோன்னு எடுத்து சொன்னார். டாடி நிறைய எடுத்துன்னு போக சொன்னார். சாமி அபிஷேகம் பண்ண பூவு. அப்புறம் ஆல் லட்டு தான். ஓகே, முடிச்சாச்சு. இப்போ வந்து என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா வடை அப்பளம் தான் செய்யணும். என்னென்ன செஞ்சேன்னு சொல்லி காமிக்கிட்டா. பார்த்தீங்கன்னா பாயாசம், பால் பாயாசம், அப்புறம் ரசம், இங்கே பார்த்தீங்கன்னா பொரியல், முருங்கைக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு பொரியல், அந்த ஒயிட் ரைஸ், அப்புறம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இப்போ மாவிளக்கு செஞ்சுட்டு பூஜை பண்ணிடலாம். வந்து வாழை இலையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா சாமி படிக்கணும். ஒன்றும் மாவிளக்கு ஒன்றும் பண்ணல. அது பண்ணலாம், விளக்கு ஏற்றும் போது பண்ணலாம், இல்லைன்னா அது கொஞ்சம் தண்ணி ஆகிடும் மாவு. ஸோ அதனால தான் இலை எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய பெரிய இலையாக வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன் நான். ஒரு இலை 10 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. சரி ஓகே கட் பண்ணிடலாம் ரெண்டான்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு சாமிக்கு சாப்பாடெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மாவிளக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் மாவிளக்கு நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, சீக்கிரம் பண்ணால் தண்ணி ஆகிடும்ட்டு. அதே மாதிரி தண்ணி ஆகிடுச்சு. ஆனாலும் வெள்ளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்றியாச்சு. வீடெல்லாம் கொஞ்சம் சாம்பிராணி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்போ தான் பாசிட்டிவ் வைப் வரும். ஆல்ரெடி பாசிட்டிவ் வைப்பாக தான் இருந்தது வீடு. ஸோ சாம்பிராணி போட்டால் இன்னும் நல்லா பாசிட்டிவ் வைப் வரும் இல்லையா, அதனால தான். அதுக்கப்புறம் மம்மி பூஜை பண்ணாங்க. ஆன்ட்டி வந்து எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இந்த ஆடி கிருத்திகையை செலிப்ரேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் இருக்குது நரு ஆண்டி எப்படி இருக்குது ஆண்டி? நல்லா இருக்கா மம்மி? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஓகே, நானும் சாப்பிட்றேன். இனி எனக்கும் பசிக்குது. பண்ணி முடிச்சு சாப்பிட்டாச்சு. வேலையும் இருக்குது. வேலை, சமையல், பூஜை முடியல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் மம்மிக்கு வர கால் அப்படி இருக்கா, அதனால அவங்களையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இப்போ வேலையில் உட்காந்துருக்குறேன். சாயங்காலம் மம்மி வர ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும் கட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு. சரி ஓகே பார்ப்போம். அதுக்கப்புறம் 5 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். டியூஷனுக்கு பசங்க வந்துட்டு இருந்தாங்க. எங்கள் அண்ணன் பொண்ணு அவ கூட உட்காந்து நானும் எழுதுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க பக்கத்துலேயே ஒரு புக்கை எடுத்துன்னு பென்சிலில் கிறுக்கின்னு இருந்தா சும்மா பாட்டுன்னு. அவங்களெல்லாம் பார்த்து அவங்களும் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ படிக்கணுன்ட்டு நல்லா ஆர்வமாக பண்ணின்னு இருந்தான். உட்காந்து நல்லா ஜோக்காக அவங்கள்ட்ட போட்டு 7 6ன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா அவங்களுக்கு. இதுதான் எங்கள் அண்ணி பூஸ்ட் செஞ்சு கொடுத்தாங்களா, அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இவ பாருங்க காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு அன்னியன் மாதிரி ஆகிட்டு இருந்தா. இவ கூட கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். முடி கட்டிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டின்னருக்கு இட்லி வாங்கலான்ட்டு நானும் என் தங்கச்சியை தான் கிளம்பியாச்சு. விடுதி இட்லி வாங்க போகிறேன். குடுமா குடு சாப்பிடலாமா? போ உட்காரு போ. அன்னியன் பார்த்தீங்களா? அன்னியன் இட்லி வாங்கிட்டு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு 2 இட்லி. விடுதி இட்லிங்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு ரைஸ் பாத்து, அதுக்கு இவ்வளோ சட்னி இவ்வளோ கொடுத்துருந்தாங்க. 2 விதமான சட்னி தருவாங்க. ஸோ அதெல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். அப்போ ஊற்றி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட உக்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ஆகிட்ட பிறகு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டே சூப்பராக போச்சு.
உங்களுக்கு எப்படி இந்த டே போச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.